எல்லோருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாகதோஷம் தீர்வது எப்படி? இப்போ நாகதோஷம் அப்படிங்கிறது ராகு கேதுக்களால் ஜோதிட சாஸ்திரத்தில் ஏற்படுறது. அது ஏன் ஏற்படுதுன்னா, உங்களுடைய முன்னோர்கள் சில பேர் பாம்பு அடிச்சிருப்பாங்க. பாம்பு அடிக்காமல் நாகதோஷம் வரவே வராது ஜாதகத்தில். முன்னோர்கள் பாட்டனோ பாட்டியோ, பூட்டனோ பூட்டியோ, ஓட்டனோ ஓட்டியோ, செய்யோன் செய்யோள், பரன்பறை யாரோ ஒருத்தவங்க அந்த பாம்பை நாகத்தை அடிச்சிருந்தால் அதனால் நாகதோஷம் வரும், ராகு கேதுனுடைய ஆதிக்கம் வரும். அதனால் அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போது பாம்புகளுக்கு பால் ஊற்றுறாங்க. பாம்புகள் எத்தனை வகைப்படும் தெரியுங்களா? நீங்கள் பாருங்கள், கார்கோடகன், குளிகன், சங்கப்பதுமன், பதுமன், மகாகுளிகன், தக்கன், வாசுகி, ஆதிசேஷன், தனஞ்சயன் அப்படின்னு 8 வகையான பிரிவுகள் அந்த நாகத்தில் உண்டு. அது எந்தெந்த இடத்துல வசிக்குதோ அதற்கு தகுந்தாமல் பெயர். மொத்தத்தில் அது நாகம்தான். அது பால் குடிக்காது. ஆனால் நம்பிக்கையோட புற்றில் கொண்டு போய் பால் ஊற்றுறாங்க. ஆனால் அந்த பால் எதுக்கு பயன்படுதுன்னா, அது இனப்பெருக்கம் பெறுவதற்கு பயன்படுது. அது இனப்பெருக்கம் பெறுவதற்கு அந்த புத்தில் அந்த பாலை ஊற்றினோடனே அது ரொம்ப சந்தோஷப்படுது. பாலை நாகம் குடிக்கவே குடிக்காது. சந்தோஷப்பட்டு இவர்களுக்குள்ள தோஷங்களை அது ஆசீர்வாதம் பண்ணும்போது ராகு கேதுனுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகுது. இவங்களுக்கே தெரியும், நடக்காத திருமணம் நடக்கும், உடம்பில் சில பிரச்சனைகள் இருக்கும், ராகு கேதுக்களால் ஏற்பட்டிருக்கும், அது தீர ஆரம்பிச்சிடும் தானாகவே. இந்த பாம்பு புற்றுல பால் ஊற்றுறதுனால நிச்சயமாக பாம்பு பால் குடிக்கிறது இல்லை, ஆனால் இந்த இனப்பெருக்கத்துக்கு உதவுறதுனால அது சந்தோஷமாக இருக்கும். அந்த நாகப்புத்துலேருந்தே கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்து மஞ்சள் கலந்து அதில் தீபம் போடுங்க. அது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாறுதலை உண்டு பண்ணும். உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகளுக்கும் ராகு கேதுக்கள் சமம். திருமணம் தள்ளி போகிறதுக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகிறதுக்கும், கணவன் மனைவி சண்டைக்கும் ராகு கேதுக்கள் மிக முக்கிய காரணமாக இருக்குது. இவைகளுக்கெல்லாம் அந்த பித்திருக்கள், அந்த பூர்வ ஜென்ம கர்மா பாக்கி இருக்குது. நாகத்தை அடித்ததுனால வர்ற பிரச்சனை. அதனால தான் நாகத்தை யாரும் அடிக்கக்கூடாது, நம்ம கையால் அடிக்கக்கூடாது. அது சித்தர்கள் தான் வரம் வாங்கி பிறவி எடுத்து அந்த கர்மாவை தீர்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். நாகங்கள் எல்லாம் சித்த புருஷர்கள் என்று நம்ம குருநாதர் சொல்லியிருக்கார். அதனால் இந்த நாகதோஷம் இருந்தால் இந்த நான் சொன்ன அந்த புற்று மண் எடுத்து அந்த பரிகாரம் செய்யுங்க, தானாக சரியாயிடும். உங்களுக்கு எல்லா குறைகளும் நீங்கிவிடும். இனிய வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.